காட்டுப்பன்றி மனித மோதல்களை தடுக்க வனத்துறையினருக்கு துப்பாக்கி பயிற்சி. கோவை வடகோவை பகுதியில் உள்ள வனக்கல்லூரியில் அமைந்துள்ள வன உயர் பயிற்சியகத்தில் மனித காட்டுப்பன்றி மோதலை குறைப்பது தொடர்பான ஒரு நாள் பயிற்சி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 91 வனப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சிகளை தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சீனிவாசன் ரெட்டி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களில் முக்கிய பிரச்சனையாக காட்டுப்பன்றி மோதல் இருந்து வருகிறது. தற்போது காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் காட்டுப்பன்றிகளை சுடுவது அல்ல, அவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைப்பதுதான். காட்டுப்பன்றி பிரச்சனைக்கு தீர்வு காண 1.5 ஆண்டுகளாக கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீனிவாசன் ரெட்டி கூறுகையில், அது படிப்படியாக டிஃப்ரெண்ட் திட்டத்தில் அது சாங்ஷன் வந்தவுடனே நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அகலி வெட்டுதல் மற்றும் இந்த ஹேங்கிங் ஃபென்ஸ், தென் திஸ் சோலார் ஃபென்ஸ், இதெல்லாம் படிப்படியாக செய்வோம். ஏற்கனவே வந்து ஆட் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து என்ன காட்டு பண்ணி சொல்றது அப்படி கூடுதல் வந்து இல்லை, இப்போ ஆல்ரெடி ஆட்கள் எடுக்க போகிறோமா? இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆன் இருக்குது. இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு நிறைய ஸ்டாஃப் வந்து சேருவாங்க. இப்போ எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம ஏதாவது ஷார்ட் டெட் ஆகிற காட்டு பண்ணியில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அந்த ஜியோலே அந்த ப்ரொசீஜர் இருக்குது. இது வெளியே சேலுக்கு வராமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சி, அதுக்கு தான் இது டிபார்ட்மெண்ட்லி ஷூட்டிங்காக தான் இதில் ஜியோவில் ப்ராவிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த காட்டு பண்ணி எது சுட போகிறாங்க, சுட்ட பிறகு அது ப்ராப்பராக பரியல் பண்ணி அதுலேருந்து அது திரும்பி சேலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கை துறை எடுக்கும். என்ன டைப்பான துப்பாக்கி சார்? இப்போது 315 ரைஃபிள்ஸ் இருக்குது. தென் திஸ் 7.62 ரைஃபிள்ஸ் இருக்குது. இது மெயின்லி யூஸ் ஆகும். பம்ப் ஆக்ஷன் ரைஃபிள் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 வெப்பன்ஸ் நம்மளுக்கு பொதுவான அளவுக்கு இருக்குது. பேலன்ஸ் இப்போ வரப்போகுது அடிஷ்னல். அது கஷ்டம். பிஸ்டல் அது சேஃப் வெப்பன் கிடையாது இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு. இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அளவு விழிப்புணர்வும் அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளூர் மக்களுக்கான விழிப்புணர்வு நம்ம அது பண்ணணும். எஸ் இது முதல் கட்டம். அதான் சொன்னேன். இப்போ ஜியோ இஷ்யூ ஆகிருக்குது. ஸோ ஜியோ பற்றி நம்ம முதல்ல வனசிப்பந்திகளுக்கு எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு பிறகு கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் நடுவில் கூட இது சொல்லணும். என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி அவங்க அப்ளை பண்ணணும் அது கூட அவங்களுக்கு சொல்லணும்.